பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். இன்றைய நாள் 2025 11ஆம் மாதம் 29ஆம் தேதி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். எங்களோட அமைப்பு சதகா அமைப்பாலையும் அதே போல் வெல் விஷஸ் ஃப்ரம் யூகேலேருந்து பேர் செல்லாத நபர்களும் இணைஞ்சு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக வேண்டி இந்த உதவியை செஞ்சிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் பரக்க செய்யட்டும். எல்லா நிலைமைகளும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. உங்களுக்கு சிச்சுவேஷனை பார்த்த வழங்கும் தண்ணி நிறைஞ்சி வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொள்ளையெல்லாம் எல்லாம் மிச்சம் கஷ்டமான நிலப்பாடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கிறது முழு மனித சமூகத்துடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு சமம் என்று. அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தர் முன்வாங்க, அல்லாஹுக்காண்டி உதவி செய்யுங்க. இந்த இடத்துல நாங்கள் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எனவே சதக்கா அமைப்பும் கியாமத்தினால் வரும் வரைக்கும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மாஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா அநேகமான இடங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. முடியுமான வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உதவிகளை செஞ்சு கொள்ளுங்கள். எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அந்தர்குத மாவட்டத்தில் ஹொரப்புதான பிரதேச பிரிவில் வெள்ளங்கோலப்பட்ட கிராம உத்தியோகத்தில் யாமே என்று சொல்லிய கிராமம் தான் இது. இங்கே வந்து இம்முறை கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட மிகவும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த 65 குடும்பங்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான மதிய சமைத்த உணவுகளை வழங்கியமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தமாக 260 பார்சல். மொத்தமாக வந்து 260 பார்சல் இந்த சந்தர்ப்பத்தில் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு வந்து பயனளிக்கிறதுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏரியாவுக்கு பொறுப்பான ஜிஎஸ்டி இந்த ஏரியாவுக்கு பொறுப்பான வந்து கிராம உத்தியோகத்தர். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். பரக்கல்லாஹு ஃபீக்.